பங்குனி உத்திரத்தின் கடைசி 3 நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாட்கள். இந்த 3 நாளில் இந்த ஒரு விரதம் இருந்தால் போதும். 21 நாட்கள் விரதத்தை விட பல மடங்கு பலன் கிடைக்கும். ஆனால் இந்த விரதத்தை யாராலும் எளிதாக கடைபிடிக்க முடியாது. முருகனின் அருள் உள்ளவர்கள் மட்டுமே தான் வைக்க முடியும். இந்த விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுறேன். கவனமாக கேளுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் என்றால், ஓம் முருகா என்று சொல்லி இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்திற்கு ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த விரதம் 3 முறையாக இருக்கலாம். இந்த விரதங்களில் மிக கடுமையான விரதம் மிளகு விரதம். இந்த விரதம் இருந்தால் கழுத்தை நெரிக்கும் பிரச்சனைகள் கூட ஒரு நொடியில் முருகன் மாற்றி விடுவார். நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சாகிறதை தவிர வேறு வழியில்லை என்று நினைப்பவர்கள் இந்த மிளகு விரதம் இருக்கலாம். ஒரு செகண்டில் மாற்றி விடுவார். 3 வேளையும் மிளகு விரதம் இருக்க வேண்டுமா என்றால் இல்லை. ஒரு வேளை மிளகு விரதம் இருந்து 2 வேளை ஏதும் சாப்பிடலாம். ஆனால் நினைவில் வையுங்கள், நீங்கள் மற்றவர்களுக்காக அல்லது அவர்கள் வைத்திருக்கிறார்கள், அதனால் நானும் வைத்தேன் என்று வைத்தால்